என்னுடைய சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். அதாவது ரமதான் மாதம் நிகழ்ந்த முஸ்லிம்கள் பெரு வெற்றி பெற்ற போர்களில் பார்த்தீங்கன்னா ஐன் ஜாலூட் போர், பேட்டில் ஆஃப் ஐன் ஜாலூத் வந்து ரொம்ப முக்கியமான போர். இந்த போர் பார்த்தீங்கன்னா 25 ரமதான் ஹிஜ்ரி 658, அதாவது 3 செப்டம்பர் 1660 ஆண்டு வந்து தாத்தாரியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் வந்து நடைபெறுது. இதுல மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா, வெல்ல முடியாத பேராற்றல் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாரியர்கள் குறித்து மக்கள் கொண்டிருந்த ஒரு தெய்வீக பிம்பம் வந்து இந்த போர்ல வந்து நொறுங்கி தவிடுபடியாவது. செங்கிஸ்கானின் பேரர் ஹுலாகு கானின் படை வந்து இந்த போர்ல படுதோல்வி அடையுது. அதாவது உடல் வலிமையை விட உள வலிமையும் அல்லாஹ்வுடனான வலுவான தொடர்பும் அங்கு மிகைக்கின்றன. நோன்பாளிகளான முஸ்லிம் மறவர்களுக்கு, வீரர்களுக்கு அல்லாஹ் தனது ஆற்றலால் அந்த போர்ல வந்து பெரு வெற்றி அளிக்கிறான். இந்த போரை பத்தி ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, தாத்தாரியர்கள் வந்து அஷாமை, அதாவது இன்றைய பாலஸ்தீன், சிரியா, ஜோர்டான், லெபனான் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய அஷாம் பகுதியை தாத்தாரியர்கள் வெற்றி கொண்ட பிறகு எகிப்தை நோக்கி திரும்புறாங்க. அந்த சமயத்துல எகிப்து மட்டும்தான் தாத்தாரியர்களுடைய தாக்குதலுக்கு இலக்காகாத ஒரு பிரதேசமாக வந்து இருக்குது. எகிப்தின் அரசர் முஸஃபர் சைஃபுத்தீன் குத்தூஸ் வந்து தாத்தாரியர்கள் அஷாமை வெற்றி கொண்ட பிறகு எகிப்தை நோக்கித்தான் வருவார்கள் அப்படிங்கிறதையும், அப்படியே அவர்கள் படையெடுத்து வந்துவிட்டால் அவர்களிடமிருந்து தப்புவது ரொம்ப கடினமாகிவிடும் அப்படிங்கிறதையும் தமது சாதுரியத்தால் ஊகித்து அறிந்து கொள்கிறார். சோ அதனால அவர் வந்து எகிப்தில் இருந்து படைகளோட அஷாமுக்கு போய் அவர்களை தாக்க வேண்டும் என வந்து அவர் வந்து முடிவெடுக்கிறார். இறுதியில ஹிஜ்ரி 658 ஆண்டு ரமதான் மாதம் 25ஆம் நாள் எகிப்தின் இஸ்லாமிய படைகளுக்கும் தாத்தாரிய படைகளுக்கும் மத்தியில் ஐன் ஜாலூட் அப்படிங்கிற இடத்துல வச்சு உக்கிரமான போர் வந்து நடைபெறுது. தாத்தாரியர்கள் தங்களின் முந்தைய போர்களில் அல்லாமல் இந்த போர்ல, ஐன் ஜாலூட் போர்ல வந்து மிகப்பெரிய தோல்வியை தழுவுறாங்க. மட்டுமில்லாம அவர்கள் வந்து தோற்று அந்த இடத்திலிருந்து பின்வாங்கி ஓடுறாங்க. எகிப்தின் படைகள் வந்து அவர்களை பின்தொடர்ந்து சென்று அவர்களில் பலரை கொன்றது, பலரை கைதிகளாக பிடித்தது. இந்த போரை பற்றித்தான் பேரறிஞர் சுயூத்தி தமது தாரீஹுல் ஹுலஃபா அப்படிங்கிற நூல்ல வந்து இப்படி பதிவு செய்யறாரு. அதாவது தாத்தாரியர்கள் இந்த போரில், முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த போரில் மிக மோசமான தோல்வியை தழுவினார்கள். முஸ்லிம்கள் பெரு வெற்றி பெற்றார்கள். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். தாத்தாரியர்கள் மிக அதிக எண்ணிக்கையில் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் புறங்காட்டி ஓடினார்கள். அவர்களின் விஷயத்தில் மக்களின் பேராசை அதிகரித்தது. தாத்தாரியர்கள் குறித்து மக்களிடம் இருந்த வெல்ல முடியாத ஒரு பேராற்றல் அப்படிங்கிற அந்த புனித பிம்பம், தெய்வீக பிம்பம் உடைந்து நொறுங்கியது. இப்படியாக அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு ரமதான் மாதத்தில் இந்த போரில் பெரு வெற்றியை அளித்தான்.